வணக்கம். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான நியூஸு. இன்னைக்கு ஒரு ஐபிஓ லிஸ்ட் ஆச்சு. அந்த ஐபிஓ கிடைச்சவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பம்பர் தான். இன்னைக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் மட்டுமே ரூ. 1,32,000 கிடைச்சிருக்கும். ஸோ அது என்ன கம்பெனி அந்த டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அந்த கம்பெனியோட பேரு கணேஷ் இன்ஃப்ரா வேர்ல்ட் ஐபிஓ. இது வந்து ஐபிஓ ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா, நவம்பர் 29த் ஓப்பன் ஆகி டிசம்பர் 3 வந்து முடிஞ்சுச்சு. இதோட ஐபிஓ பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 83 இருந்துச்சு. இது ஒரு எஸ்எம்இ ஐபிஓ. அதனால வந்து ஒரு லாட் பார்த்தீங்கன்னா, 1600 நம்பரு. ஸோ அதோட லாட் வேல்யூ பார்த்தீங்கன்னா, அத மல்டிப்ளை பை 83 போட்டீங்கன்னா, ரூ. 1,32,800 இருந்துச்சு. இந்த ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா, 98 கோடி. இது எத்தன வாட்டி ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 370 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சு. ஸோ இதுல ரீட்டெயில் மட்டும் பார்த்தீங்கன்னா, 274 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சு. நானும் அப்ளை பண்ணேன். ஆனா எனக்கு கிடைக்கல. நீங்க யாராச்சும் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, நீங்க கமெண்ட் போடுங்க. நீங்க உண்மையிலேயே லக்கி தான். ஸோ இது லிஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, 90%ல வந்து பிரீமியம்ல தான் லிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னும் மேக்ஸிமம் அப்பர் சர்க்யூட் அது 100% ஹிட் ஆகி, அதுக்கப்புறம் வந்து விக்கிறதுக்கு ஆள் இல்லாம அப்படியே போச்சு. ஸோ இது வந்து நாளைக்கும் இது ஒரு நல்ல ஒரு கெயின் கிடைக்கும் நம்புறோம். ஸோ எஸ்எம்இ ஐபிஓல சில ஐபிஓ இந்த மாரி ஹிட் ஆகும். நெறைய ஐபிஓ ஃப்ளாப் ஆகும். ஸோ அதனால எல்லா எஸ்எம்இ ஐபிஓவும் இப்படி இருக்கும்னு நெனச்சுட்டு நீங்க போட வேண்டாம். எஸ்எம்இ எப்பயுமே வந்து ஐபிஓஸ் வந்து ஒரு ரிஸ்க் தான். ஏன்னா வந்து எஸ்எம்இ ஐபிஓஸ் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா இல்லன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு அத யாரும் மார்க்கெட்டே ட்ரேடே ஆகாது. ஜெனரலா எஸ்எம்இ ஐபிஓஸ் டெய்லிலாம் ட்ரேட் ஆகாது. அதனால வந்து எஸ்எம்இ ஐபிஓஸ் அப்ளை பண்றவங்க கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. நல்ல கம்பெனியா கிடைச்சுச்சுன்னா சந்தோஷம். ஆனா இது வந்து லாட் சைஸ் அதிகன்றதுனால வந்து உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். இதுல மினிமம் லாட் நம்ம மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 14,000 ரூபீஸ் தான் இருக்கும். இந்த மாரி இதுல எஸ்எம்இல வந்து ஹியூஜ் குவான்டிட்டி இருக்கும். ஸோ அதனால வாங்குறதும் சரி, விக்கிறதும் சரி, ட்ரேட் பண்றது உங்களுக்கு கஷ்டம். இந்த மாரி ஐபிஓல கிடைச்சு உங்களுக்கு அது கிடைச்சு அது நல்ல லிஸ்டிங் கிடைச்சுச்சுன்னா உங்களுக்கு பம்பர் தான். இந்த ஸ்டாக் இந்த ஐபிஓ யாருக்காச்சும் கிடைச்சு அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து லிஸ்டிங் இருந்து இன்னைக்கு வித்திருந்தாங்கன்னா இது வந்து சூப்பரா வந்து கெயின் கிடைத்திருக்கு. என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன, யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களோ அவங்க வேணா எஸ்எம்இ ஐபிஓல போலாம். மத்தபடி நார்மல் இன்வெஸ்டர் வந்து எஸ்எம்இ ஐபிஓ சைடு ஆர் எஸ்எம்இ சைடே போகாம இருக்கிறது நல்லது. நான் ஒரு ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஏதாவது எஸ்ஐபி போகணும், லம்சம் போகணும், இல்ல ஃபண்டை எப்படி செலக்ட் பண்றதுன்னு உங்களுக்கு வேணும், இல்ல உங்க போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்ஸ் பண்ணணும், இல்ல உங்களுக்கு எஃப்டியோட கொஞ்சம் ஸ்லைட்டா சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி பாண்ட் இல்ல என்சிடிஸ் ஏதாவது வேணும், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் வேணும்னா இங்க கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர்ல நீங்க என்ன ரீச் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.